கோலமிட்டு உன்னைத்தானே கலையரசி இன்னைக்கு செய்யாத ஒரு குற்றத்தை நான் தான் செய்துவிட்டேன் என்று கொடியவர்கள் செய்த சூழ்ச்சியினால் உன்னை பிரிந்து இந்த காலகத்தில் தனிமரமாக வாழ்ந்து கொள்றது. உன்னை பார்த்து விட்டேன். இனிமேல் உன்னை மறந்து உன்னை பிரிந்து இந்த கடந்த பாதை உலகத்தில் என்னால வாழ முடியாது. யாருமா கைய புடிச்சு பேசுறே, கட்டி புடிச்சு பேசுறியே? யாரப்பா நீ? என் மகளை தொட்டு பேசுறிய நீ யாரப்பா? சொல்லப்பா. நான் யார் என்று உண்மை அறிந்தால் உனக்கு கோபமே வராது. யாரப்பா நீ? நான் யார் தெரியுமா? நாடாள பிரதமன், வேதபுரி நாட்டின் இளவரசர். என்னுடைய பெயர் கலையரசர். செய்யாத ஒரு பாவ செயலை நான் தான் செய்துவிட்டேன் என்று பாவிகள் செய்த சூழ்ச்சியினால் என் காதலியை பிரிந்து, என் நாட்டு மக்களை பிரிந்து, என் சொந்த மதத்தை பிரிந்து இந்த கானகத்தில் தனிமரமாக வாழ்ந்து கொள்றது. கடவுள் போல வந்து என் உயிரை காப்பாற்றி வயிறார உணவு கொடுத்து என் கண்களாக நினைக்கும் என் காதலியோட ஒன்னா சேர்த்துட்டீங்க. உண்மையா நீங்கள் ஒரு கடவுளுக்கு சமம். ஆகட்டும்பா மகளே கலையரசு. வார்த்தை அனைத்து உண்மைதானா? நீ கஷ்டப்பட்ட காலெல்லாம் போச்சுடா ராஜா. நீ போய் அரண்மனையில சந்தோஷமா இருமா. போயிட்டு வரப்பா. நீ போய் வம்மா. ஐயா நான் 3 பேருக்கு கொடுத்தேன். யாரு யாரு நீ பெண்ணி? நான் கட்டிங் தனமா இந்த வேஷ்டிய இந்த காலகத்துல இந்த காட்டு வழியா வரும்போது ஆமா காரம் உள்ள மாட்டின்னு இருக்க வேஷ்டி ஏதாவது தெரியாத விட்டு வந்துருப்பேன். தெரியாத போச்சாப்பா. அப்படியே வந்த வழியா போல கண்டிப்பா இருக்கும். அப்படியே தேடி பாக்குற மாப்பிள்ள நேரம் மலை ஏறு. யாரு தங்கச்சி? நீ எதற்காகமா இந்த காலகட்டத்துக்கு வர வேண்டும்? ஆபத்து ஆபத்து. யாரால உனக்கு ஆபத்து? நம் நாட்டு தளபதியால் ஆபத்து என்ன? தானம் செய்த கோலத்தினால் நம் இருவருக்கும் ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா? அவன் யார் தெரியுமா? யார் என்ன புதுசா இருக்கு? உன்னுடைய உயிர் காதலி. அப்படி என்ற நிலக்கு அண்ணிவா? அண்ணியா? நல்லா இருக்கு சொல்லு. வாய்க்குமா நல்லா யாருமா அவுத்துது? இன்னும் 10 நிமிஷம் இருந்த ஐயோ பாகி கூட இருக்காது. இப்படி எல்லாம் பண்றியம்மா. அப்பா அம்மா செய்யல. பிறந்த நாள் முதல் ஒரு ஈரமுக்கு துரோகத்தை செய்யாதவன் நான் எதற்காக அந்த ஏழை பெண்ணின் கற்பை கிடைக்க வேண்டும்? தாலி கட்டும் நேரத்தில் எதற்காக அந்த கொடியவள் ஓடி வர வேண்டும்? அரண்மனையில் ஏதோ சூழ்ச்சி நடக்கின்றது. இந்த நிலைமைக்கு நான் வர காரணம் கொடியவன் தளபதி. அந்த கொடியவனை விடக்கூடாது, தாமதிக்க கூடாது. இதே காலகத்தில் உடைய தலைமையில் எங்கள் இருவருக்கும் திருமணம் நடக்கட்டும். ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்தில் உறவை தேடிய உள்ளங்களாக முடியட்டும். கெட்டிமேளம்.